காலத்தில் பெண்கள் வந்து முடிஞ்ச அளவு கிச்சனில் வேலை இருக்கக்கூடாது, நாங்கள் எந்த அளவுக்கு வேலை லேசாகிக்கொண்டு முடிஞ்ச அளவு இந்த நோம்பை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனாலும் கூட வீட்டில் பிள்ளைகளோட இருக்கிறவங்களுக்கு அந்த டே ரூட்டீன் அப்படின்றது வந்து என்ன வந்தாலும் உங்களுக்கு மாற்றவே இயலாது. பட் நாங்கள் என்ன தான் செஞ்சாலும் கூட நோன்பு காலத்தில் எங்களுக்கு வேலை அப்படியே கொஞ்சம் பெருசாயில்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. காலைல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கி எழும்புவாங்க, அதுக்கப்புறம் பகலைக்கு வந்து சமைக்கிற வேலை இல்லை. ஸோ அதனால நோன்பு காலம் லேடிஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லேசான காலமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் நார்மல் டேஸை விட நோன்பு நாளில் கூடுதலாக வேலை இருக்கும். ஏன்னா சின்னவங்களுக்குன்னு ஒரு ரூட்டீன் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து மெஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இன்னொரு சைடில் நோன்பு கண்டு தனியாக அதில் ப்ரிப்பரேஷன் வேறையாக இருக்கும். ஸோ அது ரெண்டையும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. சில டைமில் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். பட் உமன் வி ஆர் கிரேட். நார்மல் டேஸில் ரயான் எழும்புறதுக்கு முன்னுக்கு எனக்கு என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ அதில் நான் செஞ்சுட்டேன். பட் நார்மலாக நான் ரயானும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் மாதிரி தான் எழுப்பிப்பட்டேன். ஸோ அவரை வச்சோடு தான் எனக்கு நாள் ஃபுல்லாகவே வந்து போகும். பிள்ளையோட எந்த வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் செஞ்சு போட்டேன். எல்லாத்துலேயும் அவருக்கு ஒரு கேம் விளையாடணும். ஸோ என் எல்லா மெயின் வேலையும் அவருக்கு ஒரு கேம் மாதிரி தான். அவரோட கேம் விளையாடியே என் வேலை எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கிறேன். நோம்பில் முடிஞ்ச அளவு ரயானுக்கு ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு எங்களுக்கு வந்து அந்த சாப்பாட்டை யூஸ் பண்ணி நோம்பு திறக்கிறதுக்கோ இல்லாட்டி முன்னந்திக்கோ இல்லாட்டி சஹருக்கு வந்து சூடு பண்ணி எடுக்கிற மாதிரி சாப்பாடு வந்து நான் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கு வந்து காலைல அவருக்கு தோசை வந்து நான் ரெடி பண்ணேன். பட் இது எங்களுக்கு ஈவினிங்கில் சுட்டாப்பம் வந்து செய்ய நினச்சேன்னா ஸோ அதுக்கு வந்து எனக்கு மாவு வச்சு கொள்ளிடும். பெஸ்ட் நியூ ஃபேஷன். இப்போ ஒவ்வொருத்தர் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் போனாலே இப்படி ஒரு குரூப் கட்டாயம் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் இருக்கிறது ரீசெல்லர் குரூப்பில். பெஸ்ட் நியூ ஃபேஷன் நீங்கள் ரீசெல்லர் ஆகிற அளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் எல்லா திங்ஸையும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸில் யூனிக் டெக்கோஸ், செரமிக்ஸ், எலக்ட்ரானிக் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், ஆர்கனைசர்ஸ், கேட்ஜெட்ஸ், அதோட உமன் எக்ஸசரிஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ், மெட்டீரியல்ஸ், ஹபாயாஸ், டாப்ஸ், கிட்ஸ் அவுட்ஃபிட்ஸ், டாய்ஸ் அப்படி இப்படின்னு அடிக்கொண்டே போயிடும். நீங்கள் பிஸ்னஸுக்கு இல்லை பர்சனலாக அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னாலும் கூட அடுத்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் விட உங்களுக்கு இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கினா பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கொள்ளும். இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கே போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கிற அப்படின்னா அவங்கள பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கே கால் பண்ணி வீட்டில் இருந்தபடியே அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட் லக்.
இன்றைக்கி பகலைக்கு ரயானுக்கு வந்து நேற்று எங்களுக்கு சஹருக்கு செஞ்ச இறால் அவியலும் பருப்பும் இருக்கிறது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பிள்ளைக்கு சோறு கொஞ்சம் ஆக்கினேன். கொஞ்சம் கூடுதலாகவே நான் அரிசி வச்சேன். நான் இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு சஹருக்கு ஏதாச்சும் லேட்டர் வந்து செய்யலும். இன்றைக்கி மீன் ஒரு ஸ்லைஸ் நான் வாங்கி வச்சுருந்தேன். காலையில் எங்களுக்கு வந்து கட்லெட் செய்கிறதுக்கு போட. ஸோ அது வந்து காலையில் கொஞ்சம் அவிச்சு வச்சுட்டு அப்படின்னா எனக்கு அந்திக்கு வந்து லேஸ் ஆகிடும்னா இதில் கொஞ்சம் மஞ்சள், மிளகு, உப்பு, அது அப்புறம் கொஞ்சம் புளியும் போட்டுட்டு அதை வேக வச்சு ஸ்ட்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டேன். ஸோ இடைக்கிட வந்து மீன் அந்த மாதிரி எடுத்து காலையில் நான் செஞ்சு வச்சேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அந்த டே அதே மீனில் வந்து கட்லெட் எங்களுக்கு வந்து செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு ஒரு 2 நாளைக்கு மாதிரி வச்சுக்கொள்ளணும். நான் இந்த மேட் வந்து கழுவுன்றதுக்காக டெய்லி இந்த மேட் கழுவுறன்னு அர்த்தம் இல்லை, கழுவி மிச்சம் தான், அதனால தான் டெய்லி கழுவி கொண்டிருக்கிறேன். க்ளீனிங்கெல்லாம் உண்மையிலே கிச்சன் அண்ட் பாத்ரூம் அது ரெண்டும் தான் மெயினாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றபடி அடுத்த ஏரியாலாம் கொஞ்சம் எப்போவுமே மெஸ்ஸியாக தான் இருக்கும். பகலைக்கு வந்து ரயான் ஒரு சின்ன தூக்கம், பகல் சாப்பாடு சாப்பிட்டு அது தூங்கி எழும்புறேன். அந்த டைமில் நான் எனக்கு நோம்பு திறக்கிறதுக்கு குயிக்காக என்னென்ன ரெடி பண்ணிடுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கொள்கிறேன். தல்ஹா ஃபேஷன் ஈத் வந்தாலே நான் ஷாப்பிங் போகிற ஃபர்ஸ்ட் கடை. சும்மா எங்கட ஊரில் இருக்கிற கடைன்றதால சொல்லலை, இந்த வருஷம் இதுக்கு இந்தியாவிலேருந்து சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. மெட்டீரியல் எடுத்து அதை தைக்க கொடுத்து எப்படி வருமோன்னு பயந்து கொண்டிருக்க தேவையில்ல. தல்ஹா ஃபேஷன் போனோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ரெடிமேட்ஸ் தான். போன உடனே விருப்பமானதெல்லாம் போட்டு பார்த்து டக்குன்னு அள்ளி கொண்டு வந்துடலும். அள்ளி கொண்டு வரலும்னு சொன்னதுக்கு ரீசன் இவங்களோட ப்ரைஸ் தான். நீங்கள் மற்ற கடையிலலாம் ஒரு உடுப்பு எடுக்கிற ப்ரைஸுக்கு இவங்ககிட்ட 2 உடுப்பே எடுத்துடலும். இவங்ககிட்ட XXL, XXL மட்டும் இல்லை 6XL வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்கும். இவங்ககிட்ட லேடிஸுக்கு டாப்ஸ், ஷல்வாஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோட் செட்ஸ், கொஞ்சம் ரிச்சாக நீங்கள் பார்க்குற அப்படின்னா செமி ஸ்டிச் மெட்டீரியல்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேபிஸ்லேருந்து லிட்டில் கேர்ள்ஸ் வரைக்கும் உங்களுக்கு க்யூட்டான அவுட்ஃபிட்ஸும் நீங்கள் இவங்கள்ட்ட பார்த்து எடுத்துக்கொள்ளலும். இவங்களோட கடை இருக்கிறது சரக்குமுள்ள ஜங்ஷனில். ஸோ கடையை தேடி கஷ்டப்பட தேவையில்ல, கொடுத்துருக்கிற நம்பருக்கு இன்றைக்கே கால் பண்ணுங்கள். அப்பாடா, நான் என் பெருநாள் ஷாப்பிங் இந்த வருஷம் முடிச்சுட்டேன். நீங்களும் இவங்களோட கடைக்கு போயிட்டு அள்ளிக்கொண்டு வந்துருங்க.
ரயானுக்கு வந்து நான் தொழுறதுக்கு ஃபர்தா போட்டேன் அப்படின்னா அவரும் வந்து ஏதோ ப்ராப்பராக உடுக்கணுன்ற மாதிரி. ஸோ இந்த ஜுப்பா இந்த பேண்ட் வந்து எப்பப்பெல்லாம் தொழுறோம் அப்போல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு போடுறதுக்கு. முந்தியெல்லாம் நோம்புக்கு 2 வகை ஷோர்ட் ஸ்வீட்ஸ் வேணுமா, அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு வேறு வேறு ஜூஸஸ் வேணுமா, எல்லாம் வகை வகையாக செய்கிறேன்னா. பட் ரயான் கிடைச்சது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ இவ்வளோ தான் சிம்பிளாக தான் எங்களோட நோம்பு வந்து டெய்லி இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஷோர்ட் வீட்டில் செய்ய கிடைச்சாலே எனக்கு பெரிய விஷயம் தான். ஸோ இன்றைக்கி வந்து கட்லெட் ஒரு மேங்கோ ஜூஸ் செஞ்சுருந்து, அதுக்கப்புறம் ஈச்சப்பழம் கஞ்சி இவ்வளோ தான் எங்களோட நோம்பு திறக்கிறதுக்கு. இதெல்லாம் ரயான் இன்றைக்கி கோழி குஞ்சு வாங்குவோம், நிறைய அரிசி மணி வந்து கோழி குஞ்சு கொடுக்குறேன்ட்டு கொட்டிட்டேன். ஸோ அதுதான் கூட்டி விட்டு, மற்றபடி இவ்வளோ டேட்டி ஆகுறதில்ல. நோம்பு காலத்தில் மஹரிபும் மிஷாவும் நல்லா கிட்ட மாதிரி நோம்பு திறந்து முடிஞ்ச அப்புறம் அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் கழுவுறது, எல்லாம் ஒதுக்க பண்ணி வைக்கிறது, மறுபடியும் முன்னதிக்கு ஏதாச்சும் செய்யிருந்தா அதை வந்து செய்கிறேன் அப்படி இப்படின்ட்டு அந்த நோம்பு திறந்தது ஒரு 45 நிமிஷம் அப்படியே ஒரு கொஞ்சம் டெரராக தான் போய்கிட்டு இருக்கும். ஆமாம், என்ன செய்யணும்? கோழி குஞ்சு விளையாடணுமா? அச்சடிக்கவே நம்ம கோழி குஞ்சு விளையாடுவோமா? இங்கே வாங்க கிட்ட வாங்க. சரி இங்கே வாங்க கிட்ட வந்து சொல்லுவோம். உங்களுக்கு என்ன செய்யணும்? கோழி குஞ்சோட விளையாடணுமா? அந்த கோழி குஞ்சு உண்மை லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு வரனா? ரயானுக்கு வந்து நான் எப்பப்பெல்லாம் லேப்டாப்பில் வந்து இருக்கிறேனோ அப்போல்லாம் அவருக்கு வந்து என்னை வச்சு ஏதாச்சும் ஒரு விளையாடணும். ஸோ இன்றைக்கி ஒரு கோழி குஞ்சு வாங்கியிருக்கப்படியால் அதோட விளையாடாமல் ஆள் கெஞ்சி கூப்பிட்டு விட்டுருக்கோம். நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா அவர் வீட்டில் வந்து தனி என்றபடியால் ஆள் கொஞ்சம் எப்போவுமே யாராவது ஒருத்தர் எதிர்பார்க்குற கூட அவரோட விளையாடணும் அப்படியே. உங்கள் கைப்பட்டா உங்களோட அப்படியே போடுண்டா. கோழி கொஞ்சம் வெளியே போடுது. நோம்பில் வந்து ஃபுல்லாகவே பிள்ளையோடு இருந்தாலும் கூட பிள்ளைக்குன்னு சொல்லி நான் டைம் கொடுத்து அவரோட விளையாடுறது வந்து உண்மையிலேயும் கொஞ்சம் குறைவு. ஸோ அதனால் இஷா எல்லாம் தொழுது முடிஞ்ச அப்புறம் கட்டாயம் நான் நேரம் ஒதுக்கி அவரோட வந்து இருக்கிறேன். இல்லாட்டி நாள் முழுக்க அவர் அங்கே இங்கே நான் செய்கிற வேலைக்கு பின்னாலே தான் சுற்றி கொண்டிருக்கிற இல்லாமல் நாலு மூணு இருந்து அப்படி ப்ராப்பராக விளையாடுறன்றது வந்து நல்லாவே வந்து நோம்பு டைமில் குறைஞ்சிட்டு. கோழி குஞ்சு கக்கா. கோழி குஞ்சு கக்கானா க்ளீன் பண்ணோம். ஏன் வைப் எடுத்து வர? என்ன வைப்பரையா? இல்ல இல்ல. அப்ப வைப். அப்ப பிரஷ்ஷா? ஓ இப்ப இல்ல நீங்க சோப். கோழி கொஞ்சம் நான் பாக்ஸில் போட்டு நாங்கள் வாஷ் பண்ணோம் நம்ம 2 பேரும். இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா சோறு கொஞ்சம் நான் வச்சுருந்தேன்னா அதில் வந்து நைட் எங்களுக்கு முட்டை போட்டு சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் நினச்சேன். என் பிள்ளைக்கு வந்து ராவ சாப்பாடு தான். நான் வந்து நைட்டுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி லேட்டானதுக்கு அப்புறம் இந்த ஒன்று சமைக்கிறதில்ல. ஈவினிங் நாங்கள் ஷோட்டிஸ்லாம் ரெடி பண்ணுற டைம்லேயே அந்த சாப்பாடையும் சஹாரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் செஞ்சு வச்சுட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கட்லெட் வந்து செஞ்சபடியால் அதுக்கு வந்து நேரம் இருக்கல. ஸோ அதனால தான் இப்போ வந்து செய்கிறேன்.
நாளைக்கு நான் வந்து கொஞ்சம் ஷோர்டிஸ் எல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறபடியால் நாளைக்கு எனக்கு ஷோர்டிஸ் செய்கிற வேலை இருக்காது. ஸோ அப்போ நான் வந்து சஹருக்கும் நைட்டுக்கும் வந்து சாப்பாடு ஏர்லியாக செஞ்சு வச்சுடலும். இன்றைக்கு ரயானுக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சல் கொண்ட மாதிரி. ஸோ நைட் வந்து பிள்ளைக்கு கொஞ்சம் பேண்ட்ரோல் சிரப்பும் கொடுத்தா நான் அவரை தூக்கமாக்கினேன்னா நான் அவரை தூக்கமாக்கிட்டு நான் நாளைக்கு வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற சிக்கனில் கீமா சமோசா வந்து செய்ய நினச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபில்லிங்கை ரெடி பண்ணி வச்சோன்னா எனக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை லேஸாக பண்ணுறபடியில் அவர் தூக்கமாக்கிட்டு அதையும் வந்து செஞ்சு வச்சுட்டு வீட்டில் மீற கஞ்செல்லாம் நான் யாருக்குமே அப்படி கொடுக்குற பழக்கமே இல்லை. நான் வந்து ஒரு பெரிய கஞ்சி லவர். கொஞ்சம் கஞ்சி மிஞ்சிட்டா அப்படியே எடுத்து வைக்கிறேன். அதுவும் பக்கெட்லாம் கடைசி அடிக்கிற கஞ்சியில் இந்த இறைச்சி கஞ்சி கோழி கஞ்சிலெல்லாம் அது துண்டெல்லாம் கீழே தான் இருக்குது. ஸோ அந்த கடைசி கஞ்சி நான் எப்போவும் கொஞ்சம் லேட்டாகி வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை தனியாக இருந்து என்ஜாய் பண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அதே பிறகு தான் தூங்குறேன். In the time? Bed time. Ada putih dinosaur book. Ada dinosaur apa namanya? Ya, itu. Ya. See, ada dinosaur. Naga dinosaur book itu. Ready? டொட்லர்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி புக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் இப்போ புதுசாக ஃபேஷன் பேக் போன நேரம் கண்டேன். அவங்க வந்து நல்ல நல்ல புக்ஸ் வந்து வச்சுருந்தேன். அந்த ப்ரைஸும் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இல்லை. நான் நார்மலி வந்து டொட்லர்ஸ்ட்டு ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டா சின்ன புக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான புக்ஸ் தான் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 அதுக்கு மேலே தான் இருக்கும். பட் ஃபேஷன் பேக்கில் நான் வாசிச்சுட்டு இருக்கிற இந்த புக் எனக்கு வந்து 550 ருபீஸ் தான் எடுத்தது. டொட்லர்ஸ் வந்து ஸ்டோரி புக் எடுக்கிறவங்க போயிட்டு பாருங்கள். இங்கே கட்டுப்பேத்தில் இருக்கிற ஃபேஷன் பேக்கில் நல்ல நல்ல புக்ஸ் வந்து பிள்ளை எடுக்கிறேன். இது ப்ரொமோஷன் எதுவும் இல்லை, ஜஸ்ட் என்னோட பிள்ளைக்கு நான் வாங்கினேன். ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போயிட்டு பாருங்கள். இதில் ரெசிபியெல்லாம் நான் என்னோட சேனலில் இதுக்கு முதல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக வீடியோஸ் போட்டிருக்கிறபடியால் இன்றைக்கு வந்து சொல்லலை. பட் இந்த கீமா சமோசா கட்ல நான் செய்கிற இந்த மெத்தடில் உங்களுக்கும் வந்து செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருக்கிறேன், போயிட்டு பாருங்கள். ரயான் நார்மலி சஹருக்கு இது வரைக்கும் எழுமினதே இல்லை. பட் இந்த வீடியோ எடுத்த நாள் அவர் சஹர் எழுமினா, அதனால தான் ஒரு வீடியோவில் இருக்கிறேன். மற்றபடி ஒரு நாளும் அவர் சஹர் வந்து எழும்பலை. நான் சஹருக்கு எழுமினோடனே அவருக்கு ஒரு பால் வந்து ஊற்றி வைக்கிறேன். அதுவும் மெயினாக நைட்டுக்கு அவர் குடிக்காமல் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கின அப்படின்னா நான் பால் கொடுக்காம தூக்கமாக்கிட்டு அதுக்கப்புறம் சஹருக்கு நாங்கள் எழும்புற டைமில் ஒரு பால் வந்து செஞ்சு கொடுக்குறேன். பட் இன்றைக்கு வந்து அவர் அந்த பாலையும் குடிச்சிட்டு எழும்பிட்டு ஸோ அதான் அவர் என்னோட இருந்து கொண்டு இருக்கிறேன். ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை. அதுலேயும் வீட்டு வேலை, சமையல் வேலை, பிள்ளைகளோட வேலை எல்லாம் செஞ்சுட்டு ஃபேமிலிக்கு இன்னும் அவங்களால முடிஞ்ச கண்ட்ரிபியூஷனை ஃபைனான்ஷியலி கொடுக்கறதுக்காகவும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவங்களுக்காண்டி கொஞ்சம் கூட நேரம் எடுக்காத எல்லா உமனுமே ஜஸ்ட் உமன் இல்லை, அவங்க எல்லாரும் சூப்பர் உமன். நோம்பு வந்தாலே எங்களோட வைஃப் எப்போவுமே கிச்சன்லேயே தான், அப்படி இல்லாட்டி உமா வந்து எப்போவுமே கிச்சன்லேயே தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். நீங்கள் நோம்பு வந்து நல்லபடியாக கொண்டு போகணும், அமல்களோடு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற பெண்களும் அதே மாதிரி செய்யணும். அப்படின்னா நாங்களும் அவங்களுக்கு வந்து எங்களை சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நினச்சி நோம்பு காலம் மட்டும் இல்லை நார்மல் டேஸ்லேயும் கூட
சப்போர்ட்டிவாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃபேமிலி இன்னும் சந்தோஷமாக இருக்கும். சுப தான் எனக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டைம் தனியாக வந்து ஓதுறதுக்கோ இல்லாட்டி தாலிம் ஏதாச்சும் வாசிக்கிறேன் அப்படின்ட்டா. பட் இன்றைக்கு வந்து சுப தொழுதுட்டு இமீடியட்டாக அவரை வந்து தூக்கமாக்கணுன்ற ரீசனுக்கு நானும் போயிட்டு தூங்கிட்டேன். அப்படி இல்லாட்டி எப்படியும் ஒரு காலைல ஒரு 7 மணி போல் அகெயின் நான் தூங்கி ஒரு 9-9:30 மட்டும் ஆகும் புள்ளோட வந்து எழுந்துறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு நோன்பு நாள் எப்படி எனக்கு போகணுன்றதை நீங்கள் பார்த்துட்டு, இது ஏட நாளோடு மட்டும் இல்லை, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுமே பிள்ளைகளோட இருக்கிறவங்க அவங்களோட நாளை தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கட்டாயம் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரும் மறுபடியும் பார்க்குறேன். அடுத்தது ஒரு மட்டன் பிரியாணி உங்களுக்கு எல்லாருக்கும் ஈதுக்கு செய்யக்கூடிய மாதிரி நான் அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.